இன்றைக்கி வீடியோவில் ஸ்குவிட் ஃப்ரை, கடம்பா தொக்கு இல்லை கடம்பா தவான்னு கூட சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? இங்கே நான் 1 கிலோ ஸ்குவிட் ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அதை உங்கள் இஷ்டம் போல் வெட்டிக்கோங்க. இது எப்படியா இருந்தாலும் நம்ம அரைக்க தான் போகிறோம். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியும் நம்ம தேவைப்படுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஸோ உங்கள் இஷ்டத்தை கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறதில்ல, வதக்க தான் போகிறோம். ஸோ குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 3 அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கூடவே 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். 10லேருந்து 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்குவிட்டுக்கான மசாலாவை பார்த்துடலாம். உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்துக்கூடையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்குவிட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் மேரினேட்டாக வச்சுக்கலாம். 15 to 30 மினிட்ஸ் போதுமானது. கடம்பா ரப்பர் மாதிரி ஆயிரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றத இந்த வீடியோவில் டிப்ஸாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் நான் இங்கே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி நொறையாக வருது. இப்போது கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் கோகோனட் ஆயில் இல்லைன்னா, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது கோகோனட் ஆயிலோட ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருள்லையுமே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் இந்த ஆயிலோட கலந்து நல்லா வேகிற வர ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரை இந்த மாதிரி மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வரும். ப்ளஸ் அரைச்சி ஊற்றுனதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ எல்லாம் பிளெண்டாகி வர டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா பொருட்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் மசாலா இல்லை சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணாதவங்க நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அதே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆட் பண்ண எல்லா மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரை
லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். மசாலா ஆட் பண்ணியிருக்கனால ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் ஆயிடுச்சுன்னா இதில் ஸ்குவிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்குவிட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வைக்கக்குள்ள தான் ஸ்குவிட் ரப்பர் மாதிரி ஆயிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸே போதுமானது. அதுக்கு மேலே வேக வச்சோன்னா ரொம்ப ஜவ்வுன்னு ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் ஸ்குவிட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா மசாலா பொருட்களோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரை வதக்கி விட்டுக்கணும். இப்போது இதில் பெப்பர் தூள் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி விட்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கோரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 to 15 கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சுக்கு ஒரு ½ லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கடம்பா கிரேவின்னு சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.